Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 7 matrix and determinants exams பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7.14 evaluate மதிப்பு காண்க அப்படின்னு அர்த்தம். இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நீ டிட்டர்மெண்ட் ஏ அப்படின்னு எடுத்து செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இல்லை அப்படி டேரெக்டாக நீ ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, 2x2 இது டிட்டர்மெண்ட்டுக்கு உள்ளது. ஓகே, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு உள்ளது. அப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு இப்படி தான் கிராஸ் பண்ணணும். சரி, எழுதிக்கிறேன். முதல்ல கொஸ்டின் கிவன் கொஸ்டின் எழுதிக்கிறேன். காஸ் தீட்டா சைன் தீட்டா minus sin theta next cos theta. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் தான் மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடக்கூடாது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷன் போயில ஒரு மைனஸ் போட்டுக்கிறணும். சரிங்களா? அப்போ ஒரு மைனஸ் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நான் இங்கே மேலே வருது இந்த சைடில் மல்டிப்ளை பண்ணால். அப்போ இது சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் என்ன வந்துடும், சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ ட்ரிகனாமெட்ரி ஐடென்டி படி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிஸ். ஓகே, அதில் ஒன்று ஃபஸ்ட் ஐடென்டி அதுதான். அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.